ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட் டிஃபன் வந்து செய்ய போகிறேன். நான் என்ன செய்கிறேங்கிறத காட்டுறேன். குருமா தான் வைக்க போகிறேன். குருமா வச்சு தோசை ஊற்ற போகிறேன். குருமாவுக்கு என்ன காய் போடுறேன்னு காட்டுறேன். குருமாவுக்கு வந்து கேரட்டு, பீன்ஸு, இது வந்து புதினா, கருவேப்பில்லை, இஞ்சி இன்னும் கொத்தமல்லி இல்லை, அதனால் கொத்தமல்லி போடல. வெங்காயம், பூண்டு, அவ்வளோதான். இதை நான் இப்போ அரிஞ்சிட்டு ரெடி பண்ணுறப்ப காட்டுறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் குருமாலாம் வைக்க போகிறேன்னு. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட், புதினா, கருவேப்பில்லை. இதில் வந்து உடச்ச கடலை, இஞ்சி, பூண்டு இப்போ நான் அரைச்சி எடுத்து வந்துடுறேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி, எண்ணெய். இப்போ தாளிச்சிடலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். பொரியட்டும்டா. அப்புறம் வந்து பட்டை வந்து நல்லா பொறந்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து வந்து தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். புதினா, கருவேப்பிலை போட்டு வதங்கிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி போட்டுக்கலாம். ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு போதும். தேவையான எல்லாமே போட்டாச்சு. நல்லா கலக்கி போட்டு மூடி வச்சாச்சு. இதில் 3 விசில் விட்டு இறக்கிற வேண்டியது. அவ்வளோதான் வெஜிடபிள் குருமா. விசில் விட்டு இறக்கிட்டு தோசை வாட்டு வச்சுருக்கு. தோசை ஊற்றிட்டா நைட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.